ஹலோ ஆல்! இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சண்டிகர்ல இருக்க ஒரு ஸ்டோன் பார்க் தாங்க. இந்த பார்க்குக்கு நாங்க போயிருந்தோம். ஸோ தட் அத உங்களுக்கு காட்டலான்ட்டு ஒரு முயற்சி தான் இது. ஸோ இந்த பார்க்க நீங்களும் பாருங்க. எங்க கூடவே சேர்ந்து உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா என்னன்றது கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டோனாலேயே பண்ண பார்க் வந்து இந்த உலகத்திலே இங்க தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்க இங்க டிக்கெட் எடுத்துட்டு என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து ஒரு ₹30 பெர் பெர்சன் குடுத்தாங்க. ஸோ நாங்க அந்த டிக்கெட் எடுத்துட்டு உள்ள வந்துட்டோம். நெறைய கூட்டமா தான் இருந்துச்சுங்க அன்னைக்கு. ஸோ எல்லாரும் சில்ட்ரன்ஸ்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. எல்லாமே ஸ்டோனாலேயே பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாவே இருந்துச்சு. அதுவும் நல்ல பெரிய பார்க்கா தான் இருந்துச்சு. இதெல்லாம் பழைய சாமான்கள்லாம் இந்த மாதிரி ஒரு கண்ணாடிக்குள்ள வச்சிருந்தாங்க. ஸோ அதையும் நாங்க பார்த்துட்டு ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு இருந்தோம். ஒரே மாதிரி சிலைகளே அவ்வளோ சிலைகள் அதிகமா இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப நல்லா ப்ளசன்ட்டா நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த செவுரு எல்லாமே இந்த மாதிரி கல்லால தான் இருந்துச்சு. அங்கங்க இந்த மாதிரி கல்லெல்லாம் இருந்துச்சு. நான் கொஞ்சம் டச் பண்ணி, ஃபீல் பண்ணிலாம் பார்த்தோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி நடுவுல பாண்ட்லாம் இருந்துச்சு. அண்ட் தென் இது வந்து சிவன், பார்வதி. உங்களுக்கு கேமரா நல்லா தெரியல. ஆனா வந்து எங்களுக்கு நல்லா இருந்துச்சு. சிவன், பார்வதியோட சிலை வந்து உள்ள இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி குகைக்குள்ள போற மாதிரி, ஒரு சின்ன இடுக்குக்குள்ள போற மாதிரி, இந்த மாதிரிலாம் வந்து இருந்துச்சு. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பா சண்டிகர் வந்தீங்கன்னா, இத மறக்காம மிஸ் பண்ணாம நீங்க போய் பாருங்க. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். நம்ம குடுத்த ₹30க்கு நல்லாவேவும் நெறைய தூரம் போற மாரி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்குள்ளலாம் போகும்போது ஒரு ஆள் தான் நடக்க முடியும். ஒருத்தருங்க பின்னாடி ஒருத்தவங்க. ஸோ அதெல்லாம் ரொம்பவே நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பா மிஸ் பண்ணாம போய் பாருங்க. அண்ட் இந்த மாதிரி டெய்லி அ வீக்லி ஒன்ஸ் வந்து சண்டிகர் அண்ட் சிம்லா இந்த சைடு இருக்க ஏதாவது ஒரு பிளேஸஸ உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்டின்னா, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நாங்க அந்த இடத்துக்குலாம் போய் வீடியோவா அப்லோட் பண்ணுறோம். ஸோ நாங்க ஹிமாச்சல்ல இருக்கறனால உங்களுக்கு ஹிமாச்சல் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு வீடியோ வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தண்ணிலாம் நான் அந்த பாத்துல இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வின்டர் சீசன்னால கொஞ்சம் குளிரா தான் இருந்துச்சு. கிட்ஸ் அண்ட் எல்லாருமே வந்து ஸ்வெட்டர்ஸ் இந்த மாதிரி வியர் பண்ணிட்டு தான் வந்திருந்தாங்க. எல்லா பாறையில தண்ணி விழுகுறது ஒரு அருவி செட்டப்ல இருக்க மாரி இருந்துச்சு. அது ரொம்பவே அழகா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ இந்த இதில இருக்க ஹைலைட்டே வந்து இந்த ஒரு ஃபால்ஸ் தாங்க. அவ்வளோ அழகா இருந்துச்சு. இங்க கொஞ்சம் பேர் வந்து டிராயிங்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்மள அப்படியே ட்ரா பண்றாங்க. அதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு ஆன்ஷியன்ட்டான இடம் மாதிரிலாம் பிடிக்கிறவங்களுக்கு இந்த பிளேஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ இந்த அருவிக்கு டைரக்ட்டா நாங்க போகாம, அதுக்கும் ஒரு பாத் இருந்துச்சு. அந்த பாத் வழியா சுத்தி வந்து அந்த அருவிய ஸ்ட்ரெயிட்டா பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ நாங்க அதையும் ட்ரை பண்ணி அதுக்குள்ளேயும் போனோம். இந்த இதில வந்து ஒருத்தவங்க பின்னாடி ஒருத்தவங்க அந்த மாரி தான் போ முடியும். எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து வீடியோஸ், ஃபோட்டோஸ், நடந்து வர்றது இந்த மாரி இது எல்லாத்தையும் எடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு அருமையான இடமா இருக்கும். அந்த குகை செட்டப்குள்ள போனதுக்கப்புறம் வெளியில வந்து பார்த்தப்பறம் இப்படி தான் இருந்துச்சு. ஸோ அங்க ஒரு பாலம் மாதிரி எல்லாம் ஒரு செட்டப் இருந்துச்சு. அந்த பாலத்தில நெறைய பேர் போய் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம கைப்பிடி புடிச்சு நடந்துட்டு இருக்க அந்த கைப்பிடி கூட கல்லுலே ஆன மாதிரி இருந்துச்சு. நெறைய இடத்துல இந்த மாதிரி ஒரு குகை இதுக்குள்ள போற மாதிரி, குனிஞ்சு குனிஞ்சு உள்ள போற மாதிரிலாம் இருந்துச்சு. அதெல்லாம் ரொம்பவே நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. ஒவ்வொரு தடவையும் நாங்க எக்ஸிட் வந்துருமோன்னு பார்த்தா, உள்ள குனிஞ்சு போக போக நெக்ஸ்ட் பிளேஸஸ் வந்துட்டே இருந்துச்சு. அவ்வளோ பெரிய பார்க்கா இருந்துச்சு இந்த இது. ஸோ நல்லா பண்ணியிருந்தாங்க எல்லாமேவும். அங்கங்க கல் மட்டும் இல்லாம, அடுத்து வேற ஏதோ குட்டி குட்டி எலும்பெல்லாம் வச்சு பண்ண மாதிரி, இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ நம்ம குனிஞ்சு தான் அதுக்குள்ள போயாகணும். எனக்கு இந்த இடம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் தென் இந்த மாதிரி சிலைகள், நாயோட சிலை, ஒரு குட்டி பையன் உட்காந்துருக்க மாதிரி இருக்க சிலை, இந்த மாதிரிலாம் நெறையவே இருந்துச்சு. ஸோ இது எங்கே ப்ரெசென்ட்டா இருக்கு, மற்றபடி இந்த இதில என்னென்ன இருக்கு, இந்த மாதிரி டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுனாலும் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அண்ட் இந்த இடத்த நல்லாவே என்ஜாய் பண்ணோம். டிஃப்ரெண்ட்டான இங்கே பாருங்க இந்த சிலையெல்லாம் வந்து இந்த கண்டா வர சொல்லுங்கன்ட்டு ஒரு பாட்டு இருக்கும்ல, அதில இருக்க மாதிரிலாம் இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுங்க. இதெல்லாம் நாய தான் இந்த மாதிரி ஒரு சிலையா வச்சுருந்தாங்க. ஸோ ஒரே மாதிரி சிலைகளே அவ்வளோ இருந்துச்சு. வேஸ்ட் வச்சு தான் இந்த மாதிரி சிலையெல்லாம் மேக் பண்ணாங்கன்ற மாரியும் சொன்னாங்க. இந்த வளையல் வச்சதெல்லாம் இந்த மாதிரி குட்டி குட்டி வளையல் வச்சுலாம் சில சிலைகள் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மேலே மயில் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் பாருங்க. ஏதோ ஒரு 3 ஃபேஸஸ் இருக்க மாதிரி. மங்கீஸ் உட்காந்துருக்கு. நெறைய மங்கீஸ் இருக்க மாதிரி இருந்துச்சு. அண்ட் தென் 2 அக்கா நின்றுருந்தாங்க. அவங்க கிட்ட நான் போய் ஒரு ஃபோட்டோஸ்லாம் எடுத்தேன். அந்த அக்கா யாருன்னா, இங்க தான் இருந்தாங்க அந்த அக்கா. இதோ இருக்காங்க.
இவங்க கிட்ட தான் நான் நின்று ஃபோட்டோஸ் எடுத்தேன். அப்புறம் அது ஒரு குட்டி பையன் வந்து குத்த வச்சு உட்காந்துருக்க மாதிரி நிறைய சிலைகள் இருந்துச்சு. ஒரு நாய் இருக்க மாதிரி, குழந்த இருக்க மாதிரி, இந்த மாதிரி நிறைய சிலைகள் இருந்துச்சு. இவ்வளோ சிலைகளான்ற மாதிரி இருந்துச்சு. அதுவும் ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த வளையல் வச்ச மாதிரி இந்த இந்த சிலை தான் இருந்தது. இது கொஞ்சம் பார்க்க கலர்ஃபுல்லாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு. ஸோ நாங்கள் இதையும் பார்த்து என்ஜாய் பண்ணோம். அண்டு ஃபுல் பிளேஸுமே ஒரு ட்ரெக்கிங் போன எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு. அண்டு பாருங்கள், இந்த கைப்பிடியெல்லாம் ஃபுல்லாகவே கல்லால் இருந்துச்சு. நாங்கள் போகிற வழியெல்லாம் இந்த மாதிரி தண்ணியும் வந்துகிட்டே இருந்துச்சு கூட. ஸோ நல்ல ஒரு ஃபீல் குட்டாக இருந்துச்சுங்க. வின்டர் சீசனுக்கு அதுவும் இந்த மாதிரி ஒரு ப்ளசண்ட்டான ஒரு இடத்துல இருக்கிறது நல்லா இருந்துச்சு. நம்ம வேறு ஸ்டேட் போனாலும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான இருக்க பிளேஸ்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணோன்னா நம்ம மனதுக்கு ஒரு நல்ல அமைதியாகவே இருக்கும். இந்த பிளேஸ்லாம் தாண்டி நாங்கள் பாட்டு போயிட்டே இருந்தோம். கூட அந்த ஃப்ரெண்ட்ஸுமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க அந்த டைமை. ஸோ இது முடிச்சுட்டு நாங்கள் இன்னொரு ரோஸ் பார்க்குக்கும் போனோம். என் ஹஸ்பண்ட்லாம் கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டார். என்னடா இது இதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது, எப்படா இங்கே எக்ஸிட்டே இல்லாமல் நம்ம முடிவே இல்லாத பாதைக்குள்ளே போயிட்டோமான்ற மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவ்வளோ பெருசாக இருந்துச்சு இந்த பார்க்கு. பட் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேங்க. இந்த மாதிரி அங்கங்கே நல்லா குனிஞ்சு தான் உள்ளே போயிட்டு வெளில வந்து பார்த்தா எக்ஸிட்டு நினச்சி நாங்கள் போவோம். பார்த்தா அது எக்ஸிட் இருக்காது, அடுத்த சிலை இருந்தெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஃபன்னாக போயிட்டு இருந்துச்சு. சில்ட்ரன்ஸ்லாம் இருந்தாங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. சண்டிகர் நியர்லேயும் தான் சிம்லா இதெல்லாம் இருக்குது. ஸோ சிம்லா, குல்லு மணாலி இந்த மாதிரி நீங்கள்லாம் டூர் போகலான்னு நீங்கள் ஏதாவது பிளானில் இருக்கீங்க, இல்லை வந்து எவ்வளோ பேக்கேஜஸ் எவ்வளோ ஆகும், எவ்வளோ அமௌண்ட் ஆகும், இந்த மாதிரி என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ இது தான் வின்டர் சீசன். இந்த சீசனில் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். யாரெல்லாம் வந்து டூர் போகலான்னு ஐடியா போட்டு ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கீங்களோ எல்லாம் வாங்க பார்த்துக்கலாம். நாங்கள் இங்கே போயிருந்தப்போ நிறைய தமிழ் பீப்புள்ஸை நாங்கள் பார்த்தோம். ஸோ தமிழில் பேசணுன்னுமே நம்ம லாங்குவேஜில் பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்து